குழந்தை கிட்ட கேட்போம், பார்ப்போம். இந்த இயேசு கிறிஸ்து இந்த பெயர் யாரால் வழங்கப்பட்டது? வானதூதர் வழியாக. வெரி குட். ஜோர கேட்டதுங்களா? உங்க பேர் என்ன? சூப்பர். இயேசுவின் திருப்பெயர் இறை தந்தையால் வழங்கப்பட்டது. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல தெள்ள தெளிவாக எழுதியிருக்கிறது. இறை வார்த்தையை கேட்டு இது எப்படி நடக்குமோ கண் கலங்கி 16-18 வயதுல மரியா பயந்து அச்சத்துடன் இதோ ஆண்டவருடைய அடிமை என்ற வார்த்தையை மையமாக கொண்டு அந்த வார்த்தையை உருவகம் எடுத்து 9 மாதங்கள் கருவில் சுமந்து நிலாவை பார்த்து அழகாக சோறுட்டி தன் தந்தையை போல நல்ல ஒரு தச்சுத்தொழிலை சொல்லிக் கொடுத்து அழகாக பார்த்து வடிவம் கொடுத்த அந்த இறை வார்த்தை இதோ ஆண்டவருடைய அடிமை கருவாகி உருவாகி இன்று நமது மத்தியிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த பெயர் இறை தந்தையால் வழங்கப்பட்டது. 33 ஆண்டுகள் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து 3 ஆண்டுகள் பணி செய்து 3 முறை மண்ணை அழகாக முத்தமிட்டு 3 ஆணிகளால் தொங்கவிடப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் உண்மையான கிறிஸ்து அரசர். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆகவே நாம் யார்? நீங்க பாட்டு பெரிய பிரசங்கம் வச்சு அதிக பிரசங்கி ஆகிட்டு போறீங்க. அதனால சாதா பிரசங்கம் நான் பிப்ரவரி மாசம் தான் திருவிழாவே கொண்டாடுவோம். சரிடா, இதுல புரிஞ்சிச்சு. நான் சீக்கிரமாவே பிரசங்கத்தை முடிச்சேன். இறை தந்தையால் இயேசு கிறிஸ்துவின் பெயர் வழங்கப்பட்டது. அந்த பெயரின் பிள்ளைகள் தான் நாம் அனைவரும். அதுதான் சொல்றாங்க, நம்ம பிறந்தவர்கள்லாம் பேர் இருப்பாங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கருவாக உருவாக்கும் முன்பே அவர் மெஸ்ஸியா. இந்த மெஸ்ஸியா என்ற வார்த்தை எங்க இருக்குது பைபிள்ல? பழைய படம், புதிய படம்? ஓகே. மெஸ்ஸியா என்றால் என்ன? மீட்பர். மீட்பர் என்னது? நம்மை மீட்கக்கூடியவர். இந்த அரசர் சாதாரண அரசர் அல்ல. அழகாக 2ஆம் வாசத்துல தெல்ல தெளிவாக வாசிச்சாங்க. ஆனா 2-3 கடைசி ஒரு வார்த்தை நல்லா இருந்துச்சு. ஆகவே இந்த வாசத்துக்கு கவனமுடன் செவிமடுப்போம். இந்த வார்த்தை அழகா அர்த்தமா அது மட்டும் சொல்லுவாங்க, கவனமுடன் செவிமடுப்போம். இன்னைக்கு 2ஆம் வாசம் இருந்து எடுத்தாங்க பழைய ஏற்பாடு. சாமி எங்கடா பழைய ஏற்பாடு எடுத்தாங்க? புதிய ஏற்பாடு. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் திருப்பெயர் எல்லா பெயர்களிலும் மேலானது. பிலிப்பியருக்கு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லா பெயர்களிலும் நம்ம திடீர்னு ஏதாவது வேணும்னா இயேசுவே என்னை ரட்சியும், இயேசப்பா இயேசுவே நாம சொல்லுவோம். ஆகவே இந்த பெயர் மிகவும் மேலானது. இந்த இயேசுவின் நாமம் இனித நாமம், இணையில நாமம், இன்பமாம். அந்த பாட்டு பாடுவோமா? சூப்பர் பாட்டு. எல்லாம் ஜோரா கைத்தட்டி பக்தி அது பீஸ் இல்லையா? ஆகவே ஜோரா பக்தி அந்த பாட்டு நாம அந்த பாடலை உணர்ந்து பாடும் பொழுது, இன்னைக்கு நீங்க திருப்பலி விட்டு போகும் பொழுது, வீட்டுக்கு போகும் பொழுது, குடும்பத்துல ஒற்றுமை, அமைதி, அன்பு, சமாதானம் எல்லாமே சந்தோஷமா இருக்கும். அவங்க பாட நீங்க ஆடக்கூடாது, ரசிக்க கூடாது. நீங்க சேர்ந்து அந்த பாடல் சாத்தானை நடுநடுங்க செய்தது. அப்படி இருந்த அந்த கிறிஸ்து அரசர் ஏன் யார் அந்த இயேசு கிறிஸ்து? ஏன் அந்த பெயர் சொல்லும் பொழுதுதான் நடுநடுங்கிறது? சாத்தானை நடுநடுங்க. நாம் பயத்திருக்கும் பொழுதுதான் இயேசுவை எதுக்காக சொல்லணும்? இந்த வசனம் எங்க இருக்குது? லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல தெல்ல தெளிவாக சொல்றோம். இயேசுவின் பெயரை சொல்லும் பொழுது அந்த சாத்தான் நடுநடுங்க செய்தது, ஓடிட்டான். இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஏதோ கோயிலுக்கு வரோம், பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் என்று நாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்தவன் என்றால் பெயருக்கு ஏற்றாற்போல் நாம் வாழ வேண்டும். நான் கிறிஸ்தவன், உயிரோட்டுள்ள கிறிஸ்தவனாக ஏதோ வரணும், கோயிலுக்கு வரணும், கோயிலுக்கு போகணும் என்ற பெயருடன் வரும் பொழுது நமது வாழ்க்கை அர்த்தமற்ற கிறிஸ்துவ வாழ்வாக இருக்கும். நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பது வெளிப்படையாக இயேசு
இயேசுவை போல இயேசுவுக்காக நாம் பகிரங்கமாக வாழ வேண்டும். இல்லை என்றால் ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்வாக இருக்கும். அதான் அழகா வைரமுத்து கவிதை சொல்லுவாரு, எந்த நதிகளும் கடலாக முடியாது, ஆனால் கடலில் கடக்கலாம். எந்த மனிதர்களும் இறைவனாக முடியாது, ஆனால் இறைவனோடு இறையலாம். இறைவனோடு இறையத்தான் நாம் ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வருகின்றோம். அந்த இறைவன் நமக்கு செய்ய பல நல்ல காரியம் நினைத்து நமது குடும்பங்களிலே ஒற்றுமை, அன்பு, அமைதி, சமாதானம் இருக்க வேண்டும். பிள்ளைங்களாம் அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அப்பா ஐ சீ கிரைஸ்ட் இன் யூ. அம்மா கிட்டையும் ஐ சீ கிரைஸ்ட் இன் யூ எப்ப சொல்லணும்? ஸ்கூல்ல டூர் ஃபீஸ் கேட்கும் பொழுது எப்படி சொல்லணும்? அப்பா உங்க முகத்துல நான் இயேசுவை பார்க்கிறேன். ஏன்பா நாளைக்கு டூர் போறேன், காசு வேணும்பா. சரிடா நான் உங்க தந்தைகள் நீங்க போயிட்டு நீங்க எல்லாருமே உங்க அப்பா அம்மா கிட்ட பிளஸிங் வாங்கணும். இன்னைக்கு அவங்க தான் அப்பா அம்மா தான் நமக்கு இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம குடும்ப ஃபாதரும் ஃபீஸ்ட் விழா கொண்டாடுறோம். அந்த இயேசுவை பிரதிபலிப்பது குடும்பத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என் பையன் நல்ல பையனா பொழுது இயேசு போல இருக்கணும். நான் எப்படி இயேசுவை போல ஒரு சூசியப்பட போல குடும்பத்தில் தலைவனாக இருக்கிறேனா? அன்னை மரியாதை போல நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த இயேசு கிறிஸ்து எனது மீட்பர், எனது கோயிலோட கிறிஸ்து அரசர் என்பதை நாம் மேலோட்டமாக இருக்கக்கூடாது. பூசு முடிஞ்சு தேர் முடிஞ்சு எல்லாம் ஓரியோ ஃபேமிலினா பிஸ்கட் இல்லையா பாக்குறாங்க, அந்த ஓரியோ பிஸ்கட்டை வச்சுக்கிறீங்க. அந்த ஓரியோ பிஸ்கட்டை சாப்பிட்டு போயிடக்கூடாது. கிரீமோட நம்ம லைஃப் மேலோட்டமா கிரீமோட போயிடக்கூடாது. அதை தாண்டி நாம வாழணும். இயேசுவின் பெயர் சாத்தானை நடுநடுங்க செய்தது. ஆகவே அப்பைய பிள்ளைகளாக நாம் வாழணும். அந்த கிறிஸ்து அரசரின் பிள்ளைகள் அரசியல் ஓடுறாங்க, அப்படி நிறைய நிற்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு புனிதமான ஒரு பிள்ளைகளாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உங்க பக்கத்துல உங்களுக்கு கையில சிலுவை போட்டு ஹாப்பி ஃபீஸ் சொல்லி பார்க்கலாம். திறக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் விண்ணக கதவை திறக்கிறது. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நம்ம இயேசு பெயர் சொல்லும் பொழுது நமது பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகின்றன. பாவங்கள் சொல்லும் பொழுது போன வருஷம் செங்கப்படைஸ்ல ஒரு தியானம் கொடுத்து போயிருந்த அவகாலத்தில் அப்போ அங்கே சொன்னார் ஃபாதர், டெலிஃபோனுக்கு ரொம்ப நாளாக அந்த தியானமே கொடுக்கல, நான் 5 வருஷம் ஆகுது, அங்கே ஒரு தியானம் கொடுத்ததுங்களா அடுத்த வாரம். சரிங்க ஃபாதர், ஒரு அங்கே கன்ஃபெஷன்லாம் கொடுத்ததே இல்லை, ஆனால் பாவ சங்கத்தை பற்றியெல்லாம் சொல்லுங்க. சரின்ட்டு பாவ சங்கத்தை பற்றியெல்லாம் சொல்லிட்டு பாவ சங்கம் ஒன்று ஒரு அம்மா வந்துச்சு. தந்தை மகன் தூயாவி, நான் தந்தை மகன் தூயாவின் பெயராலும் போட்டவர்கள், அவன் தூயாவின் பெயராலும் போட்டவர்கள். கதை சொல்லும்போது எவ்வளோ அழகாக கேட்குறீங்க. பைபிள் எடுங்கன்னா மூடி தூக்கி வச்சுக்கிறீங்க. சரி ஓகே இருந்துட்டு போகுது. அப்போ அந்த அம்மா சொல்றது, சாமி பாவி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறேன், பாவ சங்கத்தை கூட நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நாம் கழுவப்படுகிறோம். இறைவனின் பிள்ளைகளாக முழுமையாக மாறிவிடுகிறோம். ஆகவே இயேசுவின் திருப்பெயர் சொல்லும் பொழுது விண்ணக கதவுகள் திறக்கப்படுகின்றன. ஆகவே நாம் டான்ஸ் ஆகும் பொழுது எங்கெல்லாம் சொல்ல போறோம் சாமி சொல்லுங்க. நேரத்தில் வாயில இல்ல, நெத்தியில, தலையில, காது. எதுக்கு இதெல்லாம் சொல்லி சொல்லுவாரு? திறக்கப்படுவதாக சொல்லுவார் இல்லையா? மூடிடுச்சா? அதாவது இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து நாம் பிறரோடு கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஜெபம் சொல்லப்படுகிறது. போன வாரம் ஒரு பங்குல பெரிய பங்குல பூசிக்கு போயிருந்தேன். செகண்ட் மாசம் முடிஞ்ச உடனே குழந்தைகளுக்கு நிமிடா பிரேயர் சொல்லுங்க. எல்லாம் வந்து அந்த குழந்தைகள்லாம் பிரேயர் சொன்னோமே பிதாசன் போட்டாங்க 2-3 பேர். எப்படின்னா பிதாசன் போடு எத்தனை வருஷம் ஆடு, ரொம்ப வருஷம் ஆடு, இப்படி ஆட சொல்றது. ஆகவே பிதாசன் கூட பல அர்த்தங்கள் இருக்கு. நம்ம அச்சிஷ்ட சிறுவர்கள் செய்யறதும் பல அர்த்தங்கள் இருக்கு. இந்த ஐயன்ஆரை என்ன அர்த்தம்? இவரு வந்தாரா, பூச வச்சாரா, போவாம வாங்கி வச்சோமா, கேள்வி மேல கேள்வி, சாமி உங்க கூடாது அப்படின்னு சொல்லி முடி வைத்தாரு. கடைசி பேருக்குதான் சிலுவை வரும்ல, என்னது
ஐயோ ரொம்ப அழகு. நான் தான் சொல்லிட்டேன் அது 100 ஆகுதுன்னா சரி ஓகே. அடுத்த திருவிழாவுக்கு தயாராகுங்க. ஓகேவா? அடுத்த திருவிழாவுக்கு நீங்க தயாராகுங்க. இறுதியாக இயேசுவின் திருப்பெயர் நம்மை கடவுளின் குழந்தைகள் ஆக்குகிறது. இயேசுவின் திருப்பெயர் நம்மை கடவுளின் குழந்தைகள் ஆக்குகிறது. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கொரிந்தியருக்கு எழுதிய 8ஆம் அதிகாரம் 7 முதல் 8. இறைவனுடைய பெயரை சொல்லும் பொழுதுதான் நமது உடல் நடுங்குகிறது. அதாவது பாவத்தை இல்லை, நாம் தைரியமாக இருப்பதற்காக நம்மை சுற்றி அனைத்து அழுத்தங்களும் நீங்கப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாம். இந்த கிறிஸ்து அரசர், இவரே நம் அரசர். இவரோடு இவரின் இவருக்காக நேற்றும் இன்றும் நாளையும் எப்பொழுதும் நமக்காக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பதால் அந்த இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் நம்மை நாம் முழுமையாக தயார் செய்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் முழுமையாக தயார் செய்து கொண்டால்தான் அந்த வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய அர்த்தமாக இருக்கும். என் ஆசிரியர் பசங்க காலையில் ஸ்கூல் போகும்பொழுது 3-4 சோப்பு போடணும். சோப்பு போட்டு அந்த தேங்காய் தேய்வாங்க தேய்ச்சி அழகாக 2 லேயர் க்ளீன் போட்டுருவோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக போகணும் பார்க்க. அதுபோல ஆண்டவரை சந்திக்க வரும் பொழுது நாம் ஒவ்வொரு முறையும் தியாக உள்ளத்தோடு அந்த கிறிஸ்து அரசரை, ஒரு அரசரை நான் சந்திக்க போகிறேன். என் அரசர் என்னோடு 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். என் அரசர் 3 ஆண்டுகள் பணியை செய்தவர். 3 முறை மண்ணை முத்தமிட்டு 3 முறை சிலுவையில் அறையப்பட்டு 3 ஆண்டுகள் கொண்டாடப்பட்டு 3ஆம் நாளிலே உனக்காகவும் எனக்காகவும் எனது பாவங்களுக்காகவும் உனது பாவங்களுக்காகவும் ரத்தத்தை சிந்தி மீட்டெழுந்தவர். அப்படிப்பட்ட கிறிஸ்து அரசர் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே அந்த அர்த்த விழாவை கொண்டாடுகின்றால் தொடர்ந்து நாம் அவரிடத்திலே நமது விண்ணப்பங்களை கொண்டாடி சொல்லிப்போம். இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசிரியத்து வழிநடத்துவராக. ஆமென். தந்தை அன்பே உருவான இறைவா, இந்த தேர்தலை ஆசீர்வதியும். வரும் இடமெல்லாம் புனிதப்படுத்தி எங்கள் குடும்பங்களிலிருந்து நாமே அரசராக இருந்து வழிநடத்தும். இந்த நாளின் வழியாக எங்கள் குடும்பங்களிலே ஒற்றுமை, அன்பு, அமைதி, சமாதானத்தை எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக கொண்டிருக்கின்றோம். எல்லாம் இறைவன் தந்தை யாவி நமக்கு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ், இறைவனுக்கு நன்றி. நன்றிக்கு வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மீண்டும் எங்கள் தந்தையே, I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior.